கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளில் உங்களை ஒரு விசை கூட சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவாதி தேவனை துதிக்க போகிறோம். எங்கள் தகப்பனே தந்தையே, வாரு நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரு நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தையில் சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ? மந்தையில் சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ? ஊற்று தண்ணீரே, ஓரும் கிணறே, தாகம் தீர்க்க வாருமையா. ஊற்று தண்ணீரே, ஓரும் கிணறே, தாகம் தீர்க்க வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரல் கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரல் கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே, அபிஷேகமே, ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே, அபிஷேகமே, ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். நல்ல தேவனே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். சில நேரம் நீர் எங்களோடு கூட இல்லாமல் தூரமாய் போவது போல தெரிந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும். இந்த நாளிலே எங்கள் கூடவே இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை தாங்கி நடத்துகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்திலே எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எம்மாவூர் என்கிற கிராமத்துக்கு அவங்க நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி போய்கொண்டிருக்கும்போது இவர்கள் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பாடுபட்டதை குறித்து அவர்கள் சம்பாஷித்து கொண்டு போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதில் 15வது வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். நல்லா கவனிங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த சீசர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு போகும்போது அவங்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்னா, நடந்து அவங்களுக்கு சமீபமாக அவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு ஒருவர் பேசிக்கொண்டு போகும்போது சேர்ந்து அவர்களோடு நடந்து போனார் என்று பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க உள்ளத்தில் இருக்கிற ஆதங்கங்களும், இவங்க இருதயத்தில் இருக்கிற துக்கமும், இவங்க இருதயத்தில் இருக்கிற கேள்விகளும், இவங்க ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையில்
ரொம்ப மன வருத்தத்தோடு பேசிக்கொண்டு போகிறாங்க. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இப்படி அநியாயமாய் கொலை செய்யப்பட்டு அவர் மரித்து போனாரே அப்படிங்கிறத குறித்து அவங்க அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படி பேசிக்கொண்டு போகும்போது இயேசு அவங்க என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத அவர்களுக்கு அருகில் சென்று அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். முதலாவது படித்த வசனத்தில் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார் என்னும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆண்டவர் சில நேரம் நம்ம கூடவே நடக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா உணர முடியும். எந்த சூழ்நிலை, கஷ்டம், பாடு, வேதனை வந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என்கிட்ட பேசுகிறாரு. அந்த சமயங்கள்லாம் ரொம்ப இனிமையான நேரங்கள், ரொம்ப மகிழ்ச்சியான நேரங்கள். வேதத்தை திறந்த ஆண்டவர் பேசுகிறாரு, துதிக்கும்போது அவர் பேசுகிறாரு, செய்தி கேட்கும்போது பேசுகிறாரு. எந்த கஷ்டத்துலையும் அப்படி ஆண்டவர் பேசும்போது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மளை விட்டு கடந்து போகிறவர் போல தோன்றுவார். என் கூட ஆண்டவர் இல்லையோ, என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ, என் வாழ்க்கையினுடைய பாதையில் நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் வாசித்த அந்த 15வது வசனத்திலிருந்து கீழே வர படித்து பாருங்கள், கூடவே பேசிக்கொண்டே இயேசு நடந்து போகிறதை நம்ம அங்கே பார்க்குறோம். அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி இயேசு ஏன் வந்தார், ஏன் மரித்தார், ஏன் அவர் பாடுபட்டாருங்கிறதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு வராரு. ஆனால் சீசர்களுக்கு இதெல்லாம் கேட்டாலும் மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் கடந்து போகிறது போல தோன்றின உடனே அவங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டது. ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது. சில நேரம் நம்ம போகிற பாதையில் ஒரு இருளும் அந்தகாரமும் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரலாம். சங்கீதம் 23 சங்கீதக்காரர் சொல்கிறாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படிங்கிறார். அப்போ சில நேரம் அப்படி ஒரு பள்ளத்தாக்கு வரும்போது கர்த்தர் நம்ம கூட இல்லையோ அப்படின்னு தோணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தா நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் போதே கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் இந்த பாதையில் போயிருக்கிறேன், உங்கள் அனுபவத்தை நீங்கள் அதில் போடுங்க. நிச்சயமாக எத்தனையோ நேரங்களில் ஊழிய பாதையில் நானும் இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிறேன். கர்த்தர் என் கூட இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை கைவிட்டு விட்டுட்டாரு அப்படிலாம் தோணுன சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் அவர் போகலை, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். சீசர்கள் என்ன பண்ணாங்க? 29 வசனம் பாருங்கள், சொல்கிறாரு, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். நல்லா கவனிங்க, அப்படி சூழ்நிலை உருவாகும் போதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது, என் கூட இருங்கப்பா, என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா மறுபடியும் உங்கள் கூட இருக்கிற அந்த உணர்வை தந்து உங்களை அழகாக நடத்துவார். கீழே பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நம்ம அப்படி பயணிச்சுட்டு வரும்போது அப்புறம் ஆண்டவர் தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது அவங்க சொல்கிறாங்க, அவர் நம்ம கூட பேசிக்கிட்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் பாடுகள் வரும்போது இல்லைங்கிற உணர்வை நாம் அப்படி யோசிக்கிறோம்னா கேட்டு பாருங்கள், ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் கூட இருக்கிறத உறுதிப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, எங்களோடு கூட நீங்கள் பேசுகிற நல்ல கிருபைக்காக நன்றி. நாங்கள் நெருக்கப்படும் போது எங்கள் கூட நீங்கள் இல்லைங்கிற உணர்வு எங்களுக்கு வருகிறது. ஆனாலும் கர்த்தர் எங்கள் கூடவே இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.